கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமம் சொல்லுகிறது, பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அதே வேதத்தில் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25 வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆம் தேவ ஜனங்களே, நம்மளுடைய ஜெபம் திறவுகோலாய் மாறப்போகிறது. நம்மளுடைய துதி திறவுகோலாய் மாறப்போகிறது. சங்கிலிகள் இருக்கலாம், கெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஊழியம் செய்தது நிமித்தமாக, நன்மை செய்தது நிமித்தமாக நம்மளை பரியாசம் பண்ணி கொண்டு வார்த்தை எந்த சங்கிலிகளால் கட்டி போட்டிருக்கிறாங்களா? உங்களை விடுதலையாக முடியாதபடி கட்டி போட்டிருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை காப்பாற்ற யாரும் வரவில்லையா? நீங்கள் 2 காரியத்தை செய்யலாமே. நீங்கள் துதிக்கலாமே, நீங்கள் ஜெபிக்கலாமே. வேதம் சொல்லுகிறபடி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா ரபாபா ஷதரபாபா. இந்த புதிய மாசத்துல இந்த 1ஆவது நாள்ல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த பதிவை நீங்க எப்போனாலும் கேட்கலாம். இதில் உள்ள ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை அபிஷேகம் எப்பொழுதுமே உங்க இருதயத்தை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறது. நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுத்தால் போதும். தேவ ஜனமே, ஏன் தெரியுமா நம்ம துதித்து கொண்டு, ஏன் தெரியுமா நாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும்? நம்மளுடைய அப்பாயின்மெண்ட், நம்மளுடைய பிரேக் த்ரூ, நம்முடைய விடுதலை எப்பொழுது வேண்டுமானால் இருக்கலாம். உங்க நண்பர்களுக்கு நேற்றைய தினத்தில் ஒரு விடுதலை நடந்திருக்கலாம். அநேக சாட்சிகளை கேட்கிறீர்களே, இவர்கள் எல்லாரும் மேகம் போன்ற சாட்சிகள். இவர்களுக்கு அற்புதங்கள் நடந்தது. இயேசுவை தரிசித்தார்கள், இயேசுனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள், இயேசுனுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை உங்களுக்கு தாமதமாய் கொண்டிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, தாமதமாகலாம். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஒரு கூட்டத்தில் 500 பேர் 5000 பேர் கலந்து கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் விடுதலை ஒரே நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஆனா எப்பொழுதுனாலும் நடக்கலாம் தேவ ஜனமே. அதற்கு அடையாளமாக தான் இந்த பவுலையும் சீலாவையும் பாருங்கள். நடுராத்திரியில் விடுதலை நடந்தது. யாக்கோபுக்கு அதிகாலையில் ஆண்டவருடைய அந்த ரூபத்தை உடைய அந்த மனித ரூபத்தில் வந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், காலை விடிய போகிறது, நான் போகட்டும். சூரியன் உதிக்க போகிறது, நான் கிளம்பி செல்லட்டும் என்று சொல்லும் பொழுது விடுதலை அந்த மிட் நைட்ல, ஏர்லி மார்னிங்ல நடந்தது. இங்க நடுராத்திரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நடு இரவுல நடந்தது. ஸோ நம்ம விடுதலை எப்பொழுது வேண்டுமானால் நடக்கலாம். மத்தியானமாக இருக்கலாம், காலையில் இருக்கலாம், எப்பொழுது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, விடுதலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அது எந்த விடுதலை தேவையாக இருந்தாலும். ஒருவேளை பாவத்தின் கட்டுகள் இருக்கலாம். பல நாட்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். போராட்டங்களை ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். பல ஆண்டுகளாக வீட்டில் குழப்பம், சண்டைகள், 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வந்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, இந்த மாதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்த அவர் வாஞ்சையா இருக்கிறத நான் உணர்கிறேன். எத்தனை பேர் அந்த அப்பாவுடைய கரத்தை பிடித்து நடக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இஷ்டத்துல அல்ல, அப்பாவுடைய கண்ட்ரோல், அப்பாவுடைய ஆளுகையில எத்தனை பேர் வரணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஜெபியுங்க. அவங்களுக்கு விடுதலை நடக்குது, எனக்கு நடக்கல, அப்படி சோர்ந்து போகாதீங்க. ஒரு 50 தேங்காய் மரம் நட்டினா கூட ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு டைம்ல வளருது. ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு காய் கூட குறையாக கொடுக்கிறது. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நடக்காத தேவ ஜனமே. உங்களுக்கு ஒரு நேரம் நடக்கலாம், முருதகாய்க்கு இன்னொரு நேரம் நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதுக்கு எல்லார் கண்ணு முன்னாடி நடந்தது, கோலியாத்து கீழே விழுந்தார். ஸோ தேவ ஜனமே, உங்களுக்கு மறைவிடத்திலையும் நடக்கலாம், இல்லை 4 பேர் முன்னாடி நடக்கலாம், காலையில் நடக்கலாம், இல்லை என்றால் இரவு நடக்கலாம், இல்லை சாயந்தரம் நடக்கலாம், இல்லை அதிகாலையில் நடக்கலாம், இல்லை என்றால் நடு இரவுல நடக்கலாம். எப்பொழுதுனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த அருமையான பதிவில், இந்த அருமையான மீட்டிங்கில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாய் துதியினாலும் உங்க உள்ளம் ஜெபத்தினாலும் நிரம்புவதாக. அற்புத
அற்புதத்தை எதிர்கொள்ள, ஆவியானுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள, ஆவியானுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள, அந்தகார ஆவிகளை ஜெயம் எடுக்க தேவ ஜனங்கள் ஆயத்தப்படுவீர்களாக. இந்த மாசம் தேவ ஜனங்கள் செங்கடலை கடக்கும் ஆண்டு. இந்த மாசத்துல கர்த்தருடைய கிருபை பலமா இறங்கும். இந்த மாசம் கர்த்தருடைய கரத்தை பிடித்து அந்த செங்கடல்ல நடத்தி செல்லுகிற ஆண்டு. செங்கடலை பிளப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் நம்ம துதித்து ஜெபிக்க போகிறோம். ரெண்டே விஷயத்தை தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஜெபத்தை குறித்து அருமையாக உங்களோடு பேசுவார். ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுங்க. ஆவியானவர் சொல்லுகிற எல்லா விஷயங்களையும் மறைக்காமல் உங்களோடு சொல்ல நாங்கள் கூடி இருக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. உங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும். நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா நான் ஜெபிக்க ஆயத்தமாகிறேன், இந்த மீட்டிங்ல இணைந்து நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவருடைய அக்கினி இறங்க போகிறது. உங்களுக்கு விரோதமான வல்லமைகள் மேலே இறங்கும். தேவ ஜனங்கள் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? தொடர்ச்சியாக அவர் ஆண்டவர்களை தேடாம, தொடர்ச்சியாக தேவ சமூகத்துக்கு வராம விட்டுருவாங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்கி விடுதலையை கொடுக்கலான்னு வந்திருக்கும். 2வது நாள் துதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு 7 நாள் இந்த எரிகோவை சுற்றிவான்னு சொன்னாரு. 7 நாள் ஏன் நம்ம துதிக்கணும் அப்படின்னு அவர்கள் கேட்டிருந்தா விடுதலையை மிஸ் பண்ணியிருப்பாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றுன்னு சொன்னாரு. அதான் கர்த்தருடைய ஆலோசனை. ஏனென்றால் சில அந்தகாரங்கள் உடையிறதுக்கு அதிகமாக துதிக்க வேண்டும். அதனால ஒரு முறை கர்த்தர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாருன்னா அது நடந்து முடிகிற வரைக்கும் தேவ ஜனங்களை விடாபிடியாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மனிதர்களுக்கு நிந்தனை வரலாம், மொர்தெகாயை போல வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் மொர்தெகாயின் தலையை உயர்த்தினவ, மொர்தெகாயின் முகத்தை பிரகாசமாக்கினவ, ஒரு நேரம் வந்தது மொர்தெகாய்க்கு விரோதமாக இருந்த ஆமானின் சதியை கர்த்தர் நிர்மூலமாக்கி மொர்தெகாயை உயர்த்தினார். உங்களுக்கும் வரும். ஜெபிக்கிற மகனுக்கு வாழ்க்கை உண்டு, ஜெபிக்கிற மகளுக்கு வாழ்க்கை உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் அப்படியே இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகணும். நீர் எங்கள் மத்தியில் என்னை கடந்து செல்லணும். நீர் எங்க கூட இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே நீர் எங்க மத்தியில் அற்புதம் செய்கிறத நாம் பார்க்கணும் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் தாகமுள்ளவர்களை அவருடைய ஆவியினால் நிரப்புவார். தாகமுள்ளவரை நிரப்புகிற ஆண்டவர் நம் மத்தியில் உண்டு. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எலியாவின் தேவனே இறங்கிடுமே. இந்த நேரத்துல நீங்க இறங்குங்க. இந்த நேரத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் இருந்து அக்கினி இறங்க தொடங்கட்டும். நாங்கள் விட போறதில்லை. 7 நாள் சுற்றிவான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செய்வோம்ப்பா. கடந்த நாட்கள்ல 100 நாள் ஜெபித்தோம். எத்தனை பேருக்கு பல ஆண்டுகள் தடை மாறினதல்லவா? காரணம் என்ன? ஒரு கண்டினியூ ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. ஒரு கண்டினியூவான தேவ வல்லமை அங்கே இறங்கும் பொழுது அந்த கட்டுகள் உடைந்து விடுகிறது. ஸோ தேவ ஜனமே இணைந்து நாம் துதிக்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த வருஷம் நெடு ஆண்டுகளாக உள்ள தடைகளை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து சொல்லுவோமா? எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். சொல்லுங்க, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம். எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ஒருவன் மாத்திரம்பா? என் வீட்டுல நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே சொல்லுங்க சொல்லுங்க. அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். சொல்லலாமே. ஓ ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தெய்வமே அவர் இறங்கிடும். நாம் துதிக்கும் பொழுது கட்டுகள் அசைய தொடங்குகிறது. கட்டுகள் உடைய ஆரம்பிக்கிறது. தேவச்சனங்களே, பவுலும் சீலாவும் செபித்தார்கள், துதித்தார்கள். இந்த ரெண்டு விஷயம் செய்யும் பொழுது கட்டுகள் உடையும். ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். சொல்லுங்க, வழிமாறி யோனாவை போல திசை மாறி போனா கூட கர்த்தர் நம்மை பின்தொடர்ந்து வருவார். கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே. எல்லா தேவஜனங்கள் இணைந்து சொல்ல சொல்ல பிசாசு ஓடுகிறான். இருளின் ஆவிகள் ஓடுகிறது. எல்லா வியாதிகள் கட்டுகள் அவளுக்கு தொடர்கிறது. தேவஜனங்களே, விட்டு விடாமல் துதிக்க வேண்டியதான். துதிக்க துதிக்க பிசாசின் வல்லமைகள் உடைகிறது. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தெய்வனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தெய்வமே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் சேர்ந்து அசைவாடுங்கப்பா, அனலாக்குங்கப்பா ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. சொல்லுங்க, எது வற்றி போனாலும், இந்த உலக ஆசீர்வாதங்கள் வற்றி போனாலும் வற்றாத ஒரு ஜீவநதி நமக்கு உண்டு. வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடுங்க. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இறங்குறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய கட்டுகள் உடையட்டும். ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு பேருடைய கட்டுகளை உடைத்து ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்குவீராக. ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க சொல்லுங்க. அசைவாடும் என்னை அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாரும் சொல்ல சொல்ல ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. எல்லாரும் சொல்ல சொல்ல நாவின் கட்டுகள் உடைகிறது, பில்லி சூனிய கட்டுகள் உடைகிறது. தேவ ஜனங்களே, உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களே கர்த்தர் உடைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. அநேகரை ஆவியினால் நிரப்புகிறார். சகோதரியை உங்களை ஆவியினால் நிரப்புகிறார். சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி சொல்லுவோமா? எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தெய்வமே, இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. பவுலும் சீலாவும் துதித்தார்கள், ஜெபித்தார்கள். எல்லா தேவ ஜனங்கள் இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் அப்படியே உங்க கைகள் கோர்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சுசீலான்னு ஒரு சிஸ்டரை காண்பித்தார். உங்களை பலமா ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். கிரேஸ்னு ஒரு சிஸ்டரை ஆண்டவர் காண்பித்தார். உங்களோட வீடை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுங்க. விக்டர்னு ஒரு சகோதரர் இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் கையின் பிரயாச கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். தேவனுக்காக எழும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ராபா ஷதா ராபா பாபா ஷதா ராபா பாபா. பெண் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற அநேக தாயார் இருக்கிறீங்க. விசேஷமாக காலேஜ் படிக்க வைக்கிற பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புகிற ஒரு தாயார் இருக்கிறீங்க. உங்கள் பெண் பிள்ளைக்காக நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நம்மளை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். எலியாவும் எலிசாவும் சிநேகிதர்களை காட்டிலும் நெருக்கமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பணியை செய்தார்கள். ஒரு நேரம் வந்தது, எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா கீழிருந்து, ஆண்டவரே, எலியாவின் தேவனே, என் கூட இருக்கிறீரா என்று கேட்ட பொழுது ஒரு வல்லமை இறங்கினது. எலியாவின் மேலிருந்து விழுந்த அந்த சால்வையை எடுத்து யோர்தான் நதியை அடித்த பொழுது அது ரெண்டாக பிளந்தது. அதன் வழியாய் நடந்து சென்றார். தேவ ஜனமே, உன் பாதையே தனி பாதை. நீ போகிற பாதை தனி பாதை. கர்த்தர் அங்க வாசல்களை திறப்பார். இந்த உலகம் சொல்லலாம், கர்த்தரை தேடி உனக்கு என்ன நடந்தது, கர்த்தரை தேடி உனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே. தேவ ஜனமே, உபத்திரவத்தை மட்டும் அனுபவித்தவர்கள் இதற்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறார். உங்களுக்காக யோர்தான் பிளக்க போகிறது. அபிஷேகம் உங்களை வாழ வைக்க போகிறது. அபிஷேகம் உங்களை உயர்த்த போகிறது. கட்டுகளை உடைத்து வெளியே கொண்டு வரும். அதனால தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் மட்டும் அல்ல தேவ ஜனமே, சிறைச்சாலையில பேதுரு மாட்டி கடந்த பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவ ஜனங்களே, இந்த மீட்டிங்கோட விட்டுறாதீங்க. தண்ணி ஜெபத்துல போராடுங்க. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளா, கணவரா, மனைவியா, வேலை இல்லாத தன்மையா, விடாதீர்கள், போராடுங்க. அவர்கள் ஜெபத்துல போராடினார்கள், ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். They prayed constantly. They prayed hardly. Something happened. தூதன் இறங்கினார். கர்த்தர் தூதனை அனுப்பினார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான்.
அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. தேவ ஜனமே, உங்களுடைய முதல் ஆன்சர் என்ன தெரியுமா? வெளிச்சம் தான் இறங்கும். தேவ ஜனத்தினுடைய முதல் ஆன்சர் வெளிச்சம். எத்தனை பேர் நான் ஒரு சமாதானத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்க இந்த நேரத்தில்? எத்தனை பேர் உங்க மேல ஒரு அக்கினி எரிகிறத உணர்றீங்க? எத்தனை பேர் உங்களுக்குள்ளாடி ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறத உணர்றீங்க? அப்படினாலே தூதன் இறங்கி இருக்கிறான்னு அர்த்தம். விட்டுறாதீங்க, ஜபத்தை விட்டுறாதீங்க. வீட்டுக்கு வாசல்ல பேதுரு வந்து நிக்கிற வரைக்கும் அவர்கள் ஜெபிக்கிறத விடல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபம், உங்க ஆன்சர் வர வரைக்கும் விடாதீங்க. கர்த்தர் அதை செய்வார். தூதன் இறங்கின பொழுது அறை பிரகாசமானது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தேவ ஜனமே, தூதன் இறங்கிட்டானா கட்டு உடைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் சாட்சி போடுறது உண்டு, கட்டுகள் உடையுது. அதனாலதான் பிசாசுகள் அலக்களிக்கிறது. தேவ ஜனங்களை நம்ம எங்கேயோ இருந்து ஜெபிக்கிறோம், ஆனா தூர இடத்துல உள்ளவங்கலாம் சாட்சி பதிவிடுறாங்க. இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு அலக்களித்தது, வெளியே ஓடுனதுன்னு சொல்றாங்க. வாழ்வின் மூலமா வெளியே போகிறது. அநேகரை கட்டி வைத்திருக்கிற வியாதிகள் மறைகிறது. காரணம் என்ன? தூதர்கள் இறங்கிடுறாங்க, விடுதலை கட்டளையிடுறாங்க, அந்த பூட்டுகள் ஓபன் ஆகுது. தேவ ஜனங்களே, தொடர்ந்து அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெப நேர குடும்பத்தார் எல்லாரும் சுற்றிலும் ஒரு அக்கினி இறங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி கேளுங்க. ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி நான் ஆவியில பார்க்கிறேன். ஒரு பலத்த அக்கினி எல்லா தேவ ஜனத்தினுடைய வீட்டில் இறங்கி கொண்டிருக்கு. பிசாசு உங்க வீட்டில் திருடி கொண்டிருக்கிறானா? வருமானத்தை திருடுறானா? உங்களுடைய உயர்வை திருடுகிறானா? ஜெப நேரத்தை திருடுகிறானா? இனிமே அவன் உள்ள நுழையாதபடி ஒரு அக்கினி காட்டுத்தீ பற்றி எரிகிறத பார்க்கிறேன். ஜெப நேரம் குடும்பத்தார் எங்கெங்க இருக்கிறீங்களோ, இதை ஜெபத்தை யாரு கேட்டாலும் சரி, எல்லாரையும் அகில தமிழர்கள், தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் இதெல்லாம் யாரு கேட்குறாங்க? ஒருவேளை தமிழ் கூட தெரியாதவங்க பார்த்தாலும் தேவ பிரசனத்துக்கு லாங்குவேஜ் விஷயம் இல்லை. தேவ பிரசனம் லாங்குவேஜ் தெரியாதவங்களையும் தொட்டுரும். தேவ ஜனங்களை ஆண்டு சொல்லுகிற ஒரு அக்கினி இறங்குது, விடுதலை வருது, சர்ப்பம் எரியுது. பவுலுடைய கையில ஒரு விரியன் பாம்பு கொத்தியது. உடனே அவன் தூக்கி அதை அக்கினியில் தூக்கி எறிந்தார். விஷம் அழிந்து போனது. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு விசுவாச ஆமென் ஆக்ஷனை பண்ண போகிறோம்? நம்மளை கடித்து தொங்கக்கூடிய கடனா இருக்கலாம், லேட் பிரெக்னன்சியா இருக்கலாம், டிலேடு மேரேஜா இருக்கலாம், திருமண தாமதமா இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியின் கட்டா இருக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கையை தூக்குங்க. உங்க கைகள்ல என்னென்ன போராட்டம் இருக்குதோ உணர்ந்து கொள்ளுங்க. விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்வி தொங்கியது, கடித்தது, விஷம் உள்ளே சென்றது. கடன் பாரம் என்ற விரியன் பாம்பு தொங்குதா? அவன் வீட்டுல சமாதானம் இல்லாத விரியன் பாம்பு உங்க கையை கொத்தி தொங்குதா? நிம்மதியை இழக்க பண்ணுதா? குடும்பத்துல மாமா மாமியாருடைய போராட்டமா? குடும்பத்துல மருமகள் மருமகனுடைய போராட்டமா? குடிகார கணவரா, குடிகார மருமகனா, குடிகார மாமனாரா, எப்படி இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல பிரச்சனைகளா? உங்க கையில விரியன் பாம்பு கொத்தி தொங்குதா? அந்த விரியன் பாம்புடைய விஷத்தை முறிக்க பவுல் செஞ்சது என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், அதை அக்கினியில தூக்கி போட்டாரு. அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். என் ஊழியத்தை தடுக்க வருகிறாயா? முடியாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உதறி நான் அக்கினியில் போடுகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், என் கையை கவி தொங்குகிற, என் வீட்டை கவி தொங்குகிற, என்னை கவி தொங்குகிற எல்லா விரியன் பாம்பின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், பரிசுத்த ஆவியின் அக்கினியில நாங்கள் ஒரு மனதோடு தூக்கி வீசுகிறோம். அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் எரிகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எரிகிறது. தேவ ஜனமே, உங்க பிள்ளைகள் விடுதலையாகிறாங்க. நான் பார்க்கிறேன் ஆவியில சிலருடைய வாய்க்குள்ள இருந்து கட்டுகள் வெளியே வருகிறது. சிலருடைய வாய்க்குள்ள இருந்து முடி வெளியே வருகிறது. வாயில ஏதோ முடி தென்படுகிறது போல இருக்கிறது. கட்டு உடையிறதுனால அது வெளியே வருகிறது. சிலருடைய வயிற்றுக்குள்ள இருந்து வாமிட் வருகிற சென்சேஷன் இப்பொழுது கட்டு உடைகிறது. நான் ஒரு சகோதரனை பார்க்கிறேன். நீங்க ஸ்டீஃபன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வயிற்றுக்குள்ள கிரியை செய்கிறார். கர்த்தருடைய அக்கினி கிரியை செய்கிறது. எல்லா கட்டுகள் உடைகிறது. என்னென்ன அந்தகாரங்கள் உள்ள இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறட்டும். அது விடுதலை உண்டாகுகிறது. அந்த காய்ச்சல்கள் மாறுகிறது. நெடுநாள் வியாதிகள் மாறுகிறது. நெடுநாள் சைனஸ் மாறுகிறது. லங்ஸ் சம்பந்தமான விடுதலை உண்டாகுகிறது. எல்லாரும் செபிங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குதுப்பா, சர்ப்பத்தை போல கையில கடித்து தொங்குதுப்பா, வலி தாங்க முடியலப்பா. பவுல் வந்து கையில சர்ப்பத்தை வச்சு கொண்டாடல, என்ன கடிக்கட்டும் சொல்லல, உதறி அக்கினியில் போட்டார்.
மாட்டார். உன்னுடைய இடம் அக்கினிதான். நீ எரியதான் போகிற. நீ நித்திய நரகத்திலே எரிவ. ஆனா அந்த பூமியில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் உன்னை நான் எரித்து போடுகிறேன். உன் சேனைகள் எரியட்டும் சொல்லு. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சேதப்படுத்துகிற அந்தகார ஆவியின் சேனைகள் இப்பொழுது அக்கினியினால் எரிவதாக. ஆண்டவர் அக்கினியினால் பதில் கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபத்தில் ஒரு விடுதலை இறங்கி கொண்டு அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, என் கணவரை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க, வீட்டாரை தொடுங்க. என் வீடெல்லாம் ரட்சிக்கப்படட்டும். நாங்கள் உமக்காக எழும்பட்டும். ஆவிக்குரிய தரிசனங்கள் உண்டாகட்டும், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். ஜீவ தண்ணீரை குடிக்கிற ஒரு நல்ல நபராக, ஜீவ அப்பத்தை சாப்பிடுகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாக, எலும்பி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிற ஒரு தேவ பிள்ளையாக, சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாக, அக்கினியை இறங்க வைக்கிற ஒரு தேவ பிள்ளையாக, உலகத்தை கலக்கிற ஒரு தேவ பிள்ளையாக, இயேசுவோட ஆலோசனையை சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையாக, பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியாக, பரலோக ஜாதியாக, பரலோக கூட்டமாக, சபைக்கு செல்லுகிற ஒரு தேவ பிள்ளையாக, கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற தேவ பிள்ளையாக நீ நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரின் நெத்தியை தொட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஓ சிஸ்டர், ஹீலிங் கொடுக்கிறார். பியூலான் ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க, கர்த்தர் தொடுகிறார். ஓ ராபா ஷாதா ராபா பாபா பாபா, கர்த்தருடைய அக்கினி உங்க சிந்தனையை தொட்டு கொண்டிருக்கிறது. நரம்பு மண்டலங்களை தொடுகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. சிஸ்டர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அநேக சிஸ்டர்ஸ் உங்க நெத்தி ஆவியான தொடுகிறார். அநேகருக்கு சூடான ஒரு அனுபவம், உங்க நெத்தியில ஒரு சூடை உணர்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியான ஒரு முத்திரை போடுகிறார். நீங்கள் முத்தரிக்கப்பட்ட கிணறு, நீங்க முத்தரிக்கப்பட்ட தோட்டம், நீங்க முத்தரிக்கப்பட்ட வீடு. உங்களை பிசாசு தொட அனுமதி இல்லை. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹல்லேலூயா ராபா ஷதா ராபா பாபா பாபா. நிறைய சகோதரர்களை தொடுகிறார். நிறைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் சகோதரர்களை, உங்க பிள்ளைகளை தொடுகிறார். அந்த பில்லி சூனியங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்னியை சுமப்பீங்களா தேவ ஜனமே? கர்த்தருடைய அக்னி போடப்பட்டிருக்கிறது. இதை அணையாமல் காத்துக்கொள்ளுவர்கள் பாக்கியவான். விடாதீங்க. பற்றி எரிய சமயம் எடுத்தாலும் விடாதீங்க. ஒரு அடுப்பு, விறகு அடுப்பை பற்றி எரிய பண்ணுங்கிறது எவ்வளவு சேலஞ்சுன்னு விறகு அடுப்பு உள்ளவங்களுக்கு தெரியும். நனைந்த விறகுகளை வைக்கும் பொழுது அது எரிய தாமதமாகும். உலக கவலையினால, பாவத்தினால நனைஞ்சு போய் இருக்கும் பொழுது பற்றி எரிய சமயமாகும். ஆனா கவலைப்படாதீங்க, அக்னியோடு இருந்து கொண்டே இருங்க. ஒரு நேரம் வரும், எல்லா தனுத்த அனுபவங்கள், குளிர்ந்த அனுபவங்கள் மாறி பற்றி எரிய ஆரம்பிக்கும். ஏன் ஆண்டவர் பிரயர் டைம் சேனலை கொடுத்தாரு? பற்றி எரிய பண்ணுவார். எத்தனை பேருடைய வாழ்க்கை திறக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா தேவ ஜனமே? எத்தனை பேருடைய தரிசனத்தை பிசாசு கட்டி வச்சிருந்தான் தெரியுமா? எத்தனை பேருடைய எதிர்காலத்தை கட்டி வச்சான் தெரியுமா? கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்தார். இனிமேலும் அவிழ்ப்பார். அவருடைய வருகை மட்டும் அவிழ்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் விடுதலை ஆகி கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சாதிப்பீர்கள். அநேகரை கர்த்தர் வேற தேசங்களுக்கு கொண்டு போய் சாட்சியா மாற்றுவார். You will be witness in some other different countries. வேற ராஜ்யங்களில் கூட கர்த்தர் உங்களை எடுத்து செல்வார். நிர்மலான ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுகிறார். உங்களை ஆண்டவர் சாட்சியாக எடுத்து செல்வார். அகில உலகத்திலேயும் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. லீ கோராபா தராபா ஷதலாபாரசியா அல்பராசி அந்தராபாரசியா. கர்த்தர் சமூகத்தில் அப்படியே விட்டு கொடுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். நாம் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, ஜெபம். ஜெபம் என்ற ஆயுதம் தேசங்களை மாற்றினது. குடிகார கணவர்களை மாற்றினது. குடிகார ரவுடிகளை மாற்றினது. இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்தார்கள். இந்த 2 விஷயத்தை இன்னைக்கு தேவ ஜனங்கள் விட்டு விடுகிறார்கள். 2 நாள் ஆர்வமா துதிப்பாங்க, 3ஆவது நாள் விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது நம்மளுடைய இயல்பு தான். மண்ணான மனுஷனால ஜெபிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் மாம்சத்துல ஜெபிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசுவை சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஸோ தேவ ஜனங்களை, நாம் ஆவியில் ஜெபிக்க பழகிற வரைக்கும் ஜெபம் கடினமாக தான் இருக்கும். ஏனென்றால் ஜெபத்தை செய்வதற்கு மனிதனுடைய மாம்ச பலத்தினால் முடியாது. இந்த மாம்ச பலத்தினால சமையல் செய்யலாம். இந்த மாம்ச பலத்தினால இந்த உலக விஷயங்களை செய்யலாம். நீங்கள் ஆயுசு முழுவதாக சம்பாதித்து உங்க வீட்டுக்கு கொடுக்கலாம். அதற்கு இந்த மாம்ச பலன் போதும். ஆனால் தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரோடு பேச வேண்டும் என்றால் அது போராது. அதனால் தான் தேவ ஜனமே,
ஆவிக்குரிய நிறைய விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம ஆவி மறுபடி பிறக்க வேண்டும். அந்த மறுபடி பிறந்த ஆவி ஜெபிக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் தேவ ஜனங்களை வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஜப வீரர்கள் நிறையா உண்டு. அதில் ஒரு முக்கியமான ஜப வீரர் தானியேல் 3 நேரம் ஜபித்தார். அவருடைய ஜபத்திற்கு விரோதமாக போராட்டம் எழும்பினது. தேவ ஜனங்களே, இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபம் என்ற ஒரு வார்த்தை இந்த மாதத்திற்கு மட்டுமில்லை, உங்கள் ஆண்டுகள் தோறும் உங்களை நடத்தும். ஆனால் விசேஷமாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபம் என்ற பட்டனை பிரஸ் பண்ண, டேப் இன்டு பிரேயர். நீங்கள் ஜபத்துக்குள்ள வரும்பொழுது பிசாசுகள் அரெஸ்ட் ஆகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 நேரம் ஜெபித்த தானியேலுக்கு ஒரு போராட்டம் வந்தது. வாசிக்கலாம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க கூட நீங்க பாருங்க, பிரேயர் அண்ட் பிரைஸ், ஜெபமும் துதியும் சிங்கங்களின் வாயை அடைத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபத்திற்கு சிங்கங்களின் வாயை அடைக்கக்கூடிய சக்தி உண்டு. உங்க ஜெபத்திற்கு அந்தகார வல்லமைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற சக்தி உண்டு. அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சில விஷயம் தாமதமாக நடக்கும் பொழுது பிசாசு அவிசுவாசத்தை தூண்டுகிறான். உங்க ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறான். தேவ ஜனங்கள் எல்லாருமே தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜெபத்திற்கு ஒரு 3 விதமான பதில் இருக்கிறது. இதை உங்க சிந்தனையில் எப்பொழுது வச்சு கொள்ளுங்கள். ஒன்று, எஸ் என்ற பதில், ஆம் என்ற பதில் உடனடியாக கர்த்தர் செய்வார். எல்லாரும் இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். ஏதாவது ஒரு சின்னதா ஜெபித்திருப்போம், உடனடியாக நடக்கும். தேவ ஜனமே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சாட்சி உண்டு. என்னுடைய சின்ன வயசுல நான் இரவு நேரம் எழும்பி ரொம்ப சொகுசாக வளர்க்கப்பட்டேன். அவ்வளோ ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது விசுவாச பாதையில் வர ஆரம்பித்தோம். உள்ள எல்லா உலக பணங்கள் அழிந்தது. சொந்த வீடுகள், எல்லா நிலங்கள் எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது வனாந்தர அனுபவம் வந்தது. இந்த உலகத்தில் செழிப்பு இல்லாமல் போனது. தேவ ஜனங்களே, உலக செழிப்பு இல்லாமல் போகும் பொழுது ஆவி செழிக்க ஆரம்பிக்கிறது. இந்த ஆவி நம்ம உள்ளான மனிதன் செம்மையாக செழித்து விட்டால் திரும்பிய ஆண்டவர் நம்மளை நன்மையினால் நிரப்பிடுவார். இது ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி போல. நம்ம நல்லா குண்டா இருக்கிறவங்க பாருங்க, ஜிம்முக்கு போய் சேரும் பொழுது அவங்க முதல்ல அந்த ஃபேட் லாஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வெளியே போகும். திரும்பி ஒல்லியாவாங்க. ரொம்ப ஒல்லி ஆகிட்டு திரும்பி நினச்சிவாங்க, நல்ல ஆகாரம் சாப்பிட்டு மசில் பில்டு பண்ணி நல்ல ஒரு பாடியை உண்டாக்குவாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். தேவையில்லாத உலக ஆசீர்வாதங்கள், பிசாசினால் வந்த ஆசீர்வாதங்கள், பாவ சம்பாத்தியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போவோம். வட்டியில் வந்த வீடு நிலம் நம்மளை விட்டு போக தான் செய்யும். குடிகார பணத்தினால இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றி ஏதாவது நம்ம முன்னோர் செய்திருந்தாங்கன்னா அந்த நிலங்கள், அந்த வீடுகள் நம்மளை விட்டு போகும். நாம் நினைப்போம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுகிறேனே. இல்லை, தேவையில்லாதது வெளியே போகுது. எப்படி ஒருத்தன் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி உடல் பயிற்சிக்கு ஜாயின் பண்ணும் பொழுது அவன் 100-150 கிலோ இருந்தாலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இதே போல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம விசுவாசத்தை எக்ஸசைஸுக்குள்ள கொண்டு போகிறார். அப்போ தேவையில்லாதது நம்மளை விட்டு போகும். நிறைய ஏசப்பா பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். கவலைப்படாதீங்க, கெட்டதெல்லாம் வெளியே போவோம், நல்லது உள்ள வரும். உச்சிதமான கோதுமையை நீங்க பார்க்க போறீங்க. உன்னதமான அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். நீங்க உலக ரீதியாக தான் இழப்பீங்களே தவிர ஆவிக்குரிய ரீதியாக எதை இழந்தீர்கள்? உன்னதமான ஏசப்பா உங்க வீட்டுல இல்லையா? பணக்காரனுடைய வீட்டுல இல்லாதது உங்க வீட்டுல இல்லையா? கோடீஸ்வரனுடைய வீட்டுல இல்லாத இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரே. நீங்கள் ஜெபித்தா கேட்கிறாரே. ரட்சிப்பு இருக்கிறதே. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே. கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதே. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரே. தூதர்களின் பாதுகாப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே. சத்திய வேதம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே. வேதத்தின் வெளிச்சம் வந்திருக்கிறதே. ரட்சிக்கப்பட்டு திருவிருந்து எடுக்கிறீங்களே, சபைக்கு செல்கிறீர்களே, பரிசுத்தவான்களுடைய கூட்டமையில அந்த கூட்டத்தில் சேர்ந்து இருக்கிறீங்களே.
எத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்கிறீர்களே, தரிசனம் பெறுகிறீர்களே, சொப்பனங்கள் பெறுகிறீர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறாரே. நீங்கள் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறதே. எதை இழந்தீர்கள்? உலகத்துல வேணா இழந்து போகலாம், சிலதை இழக்கலாம். அது பாவத்திலிருந்து வந்திருந்தா அது கண்டிப்பாக நம்மளை விட்டு வெளியே போய்விடும். நம்ம முன்னோர்கள் தேவனை வணங்காமல், தேவனை ஆராதிக்காமல், தேவன் கொடுக்காத ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தின் அதிபதி எதையாவது கொடுத்திருந்தால் அது நம்மளை விட்டு போகும். ஏனால் அது நம்மளுடையது கிடையாது. ஆண்டவர் திரும்பிய வார்த்தையினால் உங்க வாழ்க்கையை சிருஷ்டிப்பார். அதுதான் நம்மளுடையது. இன்னைக்கு என்னால சாட்சியாக சொல்ல முடியும். என் குடும்பத்துல ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு வந்தோம். ஒன்றுமே இல்லாத எங்க அம்மாவுடைய பட்டு சேரி, அவங்க கல்யாண பட்டு சேரியை வித்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக கையில காதில் உள்ள எல்லா கம்மலை கூட அவங்க என்ன செஞ்சாங்க, தாராளமாக விட்டு கொடுத்தாங்க. அந்த விசுவாச போராட்டத்தில் எங்க குடும்பத்தில் ஒரு போராட்டம் வருது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தற்கொலை பண்ணி செத்து போகலாம், இயேசுவுக்கே நம்ம மேல இரக்கம் இல்லைன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு போராட்டம் வருகிறது. அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள். யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல இல்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் நம்ம சேனல் மூலமாக கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனல்ல இருந்து 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 5 லட்சம் மக்கள், இது யூடியூப் கொடுக்கிற அனலைசேஷன். 5 லட்சம் மக்கள் வந்து முழுவதாக ஈடுபட்டு பார்க்கிறார்கள். நான் சொல்லுகிறது 3 நாள் சேனல் நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா சேனல்ல இருந்து ஜனங்கள் பார்த்து பயன்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆலோசனை இல்லாததுனால நாங்க தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எங்க அம்மா சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எதை இழந்தாலும் நாங்கள் ஜீவனை இழக்க போறதில்லை, நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, அதற்காக எதனாலும் செய்வேன்னு சொல்லி அந்த தாலியை கலத்தினாங்க. கையில உள்ள அந்த கம்மலெல்லாம் கலத்தினாங்க. இருந்ததெல்லாம் வித்து எங்களுக்கு தப்பி செல்றதுக்கு, அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. தேவ ஜனங்களே, கர்த்தர் சில நேரம் நம்மளை எதிர்பார்க்கிறார். விசுவாச வாழ்க்கையில குக்கரை வித்து அந்த குக்கர்ல உள்ள காசை வச்சு வீட்டு செலவு நடத்திய நாட்கள் இருந்தது. வீட்டில் உள்ள அத்தனை பேப்பரையும் வாரி வித்து அதுல உள்ள சாப்பாடு செலவுக்கு அதுல ஆக்கரில் போட்டு சாப்பிட்ட நாட்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும், எல்லா உலக ஆசீர்வாதம் எங்கள் வீட்டை விட்டு போனது. வீடு, சொந்த வீடை இழந்தோம், பெரிய டிம்போ, சொந்த டிம்போ இழந்தோம், வாகனங்களை இழந்தோம். ஆமீன். பணக்காராக இருந்த அந்த இடத்துல எந்த ஊரில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் கௌரவமாய் வாழ்ந்து 4 பேருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையில் இன்னொருத்தன் உயர்ந்திருப்பான் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் எங்கள் அப்பா கை நீட்டி நின்று வேலை செய்த நாட்கள் வந்தது. கௌரவம் உடைக்கப்பட்டது. கர்த்தரால் வராத உயர்வுகள் தூக்கெறியப்பட்டது. கர்த்தரே உயர்த்தினார். இந்த உலகத்தில் ஒரு உயர்வு இருந்தது தேவச்சனமே. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது அது போனது. ஆனா கர்த்தர் என் தகப்பனை ஒரு ஊழியக்காரனாக மாத்தினார். அது நித்திய மகிமையாக அவருடைய நெத்தியில் எழுதப்பட்டது. பாஸ்டர் என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தார். எந்த வேலையும் செட் ஆகாத எங்க அப்பாவுக்கு பரலோகம் ஒரு வேலையை கொடுத்தது. ஒரு வேலையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த வேலையும் செட் ஆகல பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 காரியம் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் தந்து உயர்த்துவார், இல்லைன்னா ஒரு பெரிய ஊழியத்தை தருவார். இது 2 இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே செட் ஆகாது. 1000 வேலையில இறங்கி ஏறுவீங்க. எங்க அப்பா அலையாத இடமே இல்லை. எந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்தாரோ, எந்த நபர்கள் அவங்க முன்னாடி கை கட்டி நின்னாங்களோ அவங்கள்டே போய் வேலை பார்த்த நாட்கள் வந்தது. தாழ்மையை கற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் உயர்த்தினார். இந்த 25 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்ய என் தகப்பனுக்கு ஆண்டு கிருபை கொடுத்தார். பாஸ்டர் என்ற ஒரு அருமையான உயர்வை கொடுத்தார். அநேக மக்களுக்கு ஆலோசனை சொல்ல, மரண தருவாயில உள்ளவர்களை விடுதலையாக்க என் தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதோடு ஆண்டு விடல, தலைமுறையாகிய என்னை தொட்டார். கடந்த 15-16 ஆண்டுகள் முழு நேரமாக கர்த்தர் சமூகத்தில் நின்று ஊழியம் செய்ய, அநேக ஆத்துமாக்களுக்கு ஆலோசனையை சொல்ல, தீர்க்க தரிசனங்கள் சொல்ல, ஆறுதல் சொல்ல இந்த அடிமைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். நான் சொன்னேன் அல்லவா, ஆரம்ப நாட்களில் நான் ஜெபிப்பேன், உடனடியாக பதில் கிடைக்கும், எஸ் என்ற பதில். அப்படி என்னுடைய 4 வயதில் செல்வாக்கா வாழ்ந்த நான் எப்பொழுதுமே பண்டங்களும் பலகாரங்களும் என் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வஸ்திரம் இல்லாத நிலைமை வந்தது. அது சொல்ல முடியாத அளவு உபத்திரவம் இருந்தது எங்கள் வாழ்க்கையில். அந்த உபத்திரவத்தை நாங்கள் நன்றாகவே அனுபவித்தோம். எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ரூம்ல தங்கி இருக்கிறோம், அது இடிந்து தொங்குது. எப்பொழுதுனாலும் எங்கள் தலையில் விழுந்து நாங்கள் மரிக்கலாம். என்னுடைய தம்பி அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிறாங்க.
இந்த மாதிரி டைம்ல அது பிளந்து உளுந்து நாங்கள் குடும்பமா இறந்திருப்போம். ஆனா கர்த்தர் எங்களை காப்பாற்றி நாங்கள் எமர்ஜென்சி எங்க அம்மாவுக்குன்னு சொல்லி வெளியே வந்தவுடன் அந்த வீடு விழுகிறது. ஸோ தேவ ஜனமே, இவ்வாறாக உபத்திரவத்தின் மேல உபத்திரவம், கெட்டிக்கொள்ளக்கூடிய சாரங்கள் இல்லாமல் போனது, என் தகப்பனுடைய வஸ்திரங்கள் இல்லாமல் போனது, கிழிஞ்ச சாரத்தை தைக்கிறதற்கு ஒரு ஊசி நூல் கூட வாங்க முடியாத நிலைமைகள் வந்தது. அம்மாவுடைய நைட்டி எடுத்து சாரம் மாதிரி கட்டியிருப்பார். சொல்லிக்கொண்டே போகலாம். உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவம். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. தேவ ஜனங்களே, ஆதி கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படும் பொழுது மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அவருடைய நாமத்திற்காக பாடுகளை சகிக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? மகிழ்ந்து களி கூர்ந்தார்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஊழியம் செய்யற அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு? அவருடைய நாமத்திற்காக தங்கள் பாடுபட்டதை, அவமானப்பட்டதை பாத்திரராக எண்ணாங்களாம். அதுதான் எனக்கு கேப்பபிள், அது எனக்கு தேவை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்காக என் இரட்சகர் ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்டாரு, வஸ்திரம் இல்லாம தொங்கினாரு. அவருக்காக இந்த உலகத்தில் ஒரு சின்ன பாட அனுபவிக்கிறதுல சந்தோஷம் தானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. தேவ ஜனங்களே, உபத்திரம் வரும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் கூடுனது. கர்த்தருக்காக உபத்திரம் படும் பொழுது நாங்கள் இன்னும் கர்த்தர்கிட்ட நெருங்கணும். தேவ ஜனங்களே, இது நடக்கும். கர்த்தர்கிட்ட வரும் பொழுது எல்லாத்தையும் இழக்க பிசாசு வைப்பான். உண்மையான தேவன் கிட்ட வரும் பொழுது எல்லாம் இழப்பாங்க. நீங்களே யோசித்து பாருங்களேன். கிறிஸ்தவத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டும் கர்த்தரை விட்டு போகலன்னா அதற்கு காரணம் உண்மையான அன்பு. யோசித்து பாருங்கள். ஒரு பொய்யான கடவுள் தான் என்ன செய்யும்? இவன் என்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையான கடவுள் ஒன்றுமே கொடுக்காட்டி அவன் என்ன நேசிக்கிறான்னா, அவன் என்ன பணத்திற்காக நேசிக்கல, ஆடம்பரத்துக்காக நேசிக்கல, பதவிக்காக நேசிக்கல, என் பிள்ளை என்ன உண்மையா நேசிக்குதுன்னு சொல்லுவார். தேவ ஜனமே, என்னுடைய 4 வயசுல நான் முதல் ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே, எங்கள் அம்மா சொன்னாங்க பண்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் எழும்பி அழுது கொண்டு இருக்கும் பொழுது, அழலை, பண்டம் எங்கன்னு கேட்குறேன், என் உள்ளத்துக்குள்ள ஒரு அழுகை. அம்மா சொன்னாங்க ஜெபின்னு சொன்னாங்க. ஜெபித்த கொஞ்ச நேரத்தில் வீட்டு கதவை யாரோ தட்டுகிறார். நடு இரவு தட்டுனா ஒரு 2 பேர் எங்களை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் வந்திருக்கிறாங்க. உடனே எங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அது வந்த டைமில் பேக்கரிலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறாங்க 7 விதமான பண்டங்களை. அந்த சிறு வயதில் என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது, பொண்ணுக்கு சேரீ கொடுக்க போகும்பொழுது எல்லாரும் சுமந்து கொண்டு வர்றது போல் ஒன்று ஒன்றா அவருடைய வண்டியிலிருந்து எடுத்து தாராரு. அது ஒன்று ஒன்றா என் வீட்டுக்குள்ளே வருது. தேவச்சனமே, கர்த்தர் கொடுத்தா அப்படி தான் இருக்கும். சில நேரம் ஜெபிப்பேன், ஒன்றும் நடக்காது. தேவச்சனங்களை, முதல் பதில் தேவச்சனத்திற்கு எஸ், ஆம் என்று தருவார். எல்லாரும் இதை அனுபவிச்சிருப்போம். 2வது பதில் இல்லைன்னு சொல்லுவார். சிலதை நான் தரமாட்டேன் மக்களே, மகனே நான் தரமாட்டேன், தம்பி நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? மகனே, நான் உனக்கு இதை இப்போ தந்தா உனக்கு ஆபத்தாகிவிடும். சில நேரம் தேவச்சனமே, முன்னோர்களுடைய ஆலோசனை ரொம்ப தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அருமையான சகோதரர் ஒரு ஆலோசனை அடிக்கடி சொல்வார். பப்பாளி மரத்தில் உள்ள பப்பாளியை பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அதில் உள்ள பால்லாம் வாய் பொத்து போயிரும், அது நல்லாவே இருக்காது. அதே பழுத்த பிறகு சாப்பிட்டா இனிமையாக இருக்கும். ஸோ தேவ ஜனமே, இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு சிலதை பழுக்க வைத்து தருவார், சிலதை ரெடியாக்கி தருவார். சிலது நம்ம கேட்போம், ஆனால் அது அந்த நேரத்துக்கு இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சிருக்கும். அதனால் அந்த நேரம் வேண்டான்னு சொல்லுவார். சில நேரம் அதிலும் சிறந்ததை தருவார், காத்திருக்க வைப்பார். ஸோ அதனால தேவ ஜனமே, ஆண்டவர் நோ சொன்னார்னா வேண்டான்னு விட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் தராதது எதுவுமே வேண்டாம். 3வது விஷயம், பொறுத்துருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இப்போ கொடுத்தா இது செட் ஆகாது, இதுலேயும் மேலானதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இவ்வாறாக தானியேல் 3 நேரம் செபிக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக சிங்கங்களுடைய கபிகள் திறந்திருந்த பொழுதும் ஜெபத்தை சிங்கங்களால் விழுங்க முடியலை, ஜெபம் சிங்கத்தை விழுங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்கத்திலும் பெரியது என்கிட்ட இருக்குது, அதுதான் துதியும் ஜெபம். எரிகோவை காட்டிலும் பெரியது என் கையில் இருக்கிறது, பயங்கரமான எரிகோ. அம்பாசடர்னு சொல்லக்கூடிய காரு முன்றைய நாட்களில் பயங்கர ஃபேமஸான கார். அதே போல 10 கார்கள் அந்த பயங்கரமான எரிகோனுடைய மதில் மேல போகத்தக்கதாக விரிவு கொண்ட பயங்கரமான கோட்டை.
நம்மளே இன்னைக்கு 2 செங்கல் உள்ள ஒரு கோட்டையை வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு செவரை கட்டுறதுக்கு பாடுபடுகிறோம். ஆனால் 16 கார் பயணிக்கிற ஒரு 10 ரதம் மேலே ஓடத்தக்கதாக பெரிய வீதியான ஒரு பயங்கரமான ஒரு ஊர்னுடைய பாதுகாப்பு செவரு துதியினால் விழுந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதியை வைத்து எரிகோவே விழ வைத்தாங்க அந்த ஜனங்கள். ஸோ நீங்களும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு துதியை பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இறங்கி பெரிய பெரிய அந்தகாரங்களை உடைக்கும். எனக்கு ஒரு தேவ மனிதனை தெரியும். அவர் பாட்டு பாடும் பொழுது தூதர்கள் இறங்கி கேன்சர்களை ஹீலிங் பண்ணுவாங்க, வீல் சேர் நடக்கும். இது நான் கற்பனை கதைகளை சொல்லவில்லை தேவச்சனமே. இன்னைக்கு நம்ம செய்கிறதை பார்த்தீங்கன்னா நம்ம துதிப்போம், அடுத்தது சினிமாவை பார்க்க போயிடுவாங்க தேவச்சனங்கள், துதிப்பாங்க உலகத்தோடு போயிடுவாங்க, துதிப்பாங்க சண்டை போட போயிடுவாங்க, துதிப்பாங்க கெட்ட வார்த்தை போடுவாங்க, துதிப்பாங்க உலகத்தோடு இணைஞ்சிருவாங்க. கர்த்தருக்காக வேறுபட்டு பிரிந்து வரக்கூடிய ஒரு அனுபவத்தை இன்னைக்கு பார்க்க முடியவில்லை. அதனால தான் துதி செயல்பட மாட்டேங்குது. நாகமான் குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, 7 தடவை முங்கு உன் குஷ்டரோகம் போகும்னு சொன்னார். இவன் போயிட்டு வேற ஒரு நதியில முங்கினாலும் நடக்காது, கர்த்தர் சொன்ன நதிக்கு தான் வரணும். 7 தடவை எதுக்கு, ஒரு தடவை முங்கினா போதும் சொன்னாலும் நடக்காது. 6 தடவை முங்கினாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை 7வது தடவை அது செய்யவில்லை என்றால் நடக்காது. ஸோ தேவச்சனமே, கர்த்தர் எரிகோ விழுறதுக்கு 7 முறை துதிக்க சொன்னாரு. ஸோ நம்மளும் ஆவியினால் நிறைந்து கர்த்தருடைய டைம் வர வரைக்கும் நம்ம துதித்து கொண்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஏற்ற நேரத்தில் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிக்கிற மொர்தெகாய்க்கு விரோதமாகவும் கூட்டம் எழும்பினது. கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் விடவே இல்லை. இப்பொழுது நம்ம ஒரு பாடல் பாடி நம்ம ஆராதித்தோம் அல்லவா, எலியாவின் தேவனே என்ற பாடல். அதுல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. எலியா ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறார். அதை வாசிக்க கேட்போம். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். தேவ ஜனங்களே, அவர் அப்படி ஜெபித்த உடனே வானத்திலிருந்து என்ன வந்துச்சான்? அக்கினி இறங்கினது. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. தேவ ஜனங்களே, நம்ம ஜெபித்த அக்கினி இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தாயார் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் போய் ஜெபிக்க போகிறேன். என் சகோதரன் என் கூட இருக்கிறான். அப்போ என் சகோதரன் ஒரு தரிசனம் பார்க்குறான். என்னுடைய கையில் அக்கினி இருக்கிறதா அவன் பார்க்குறான். ஆவியானவர் என்னோட பேசுகிறார். அந்த தாயாருக்குள்ளே ஒரு பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை நான் தொடும் பொழுது ஆண்டவர் என் தரிசன கண்களில் காட்டுகிறார். அவங்க தலையில் ஒரு பிசாசு உள்ள நுழையக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. அதை தொட்டு ஜெபிக்க சொல்கிறார். நான் தலையை தொடுகிறேன். தொட்ட உடனே படுத்திருந்த அந்த பாட்டி, வயசு முதிர்ந்த பாட்டி, அலக்களிக்க தொடங்குறாங்க. அலக்களித்து ஆடுகிறார்கள். ஸோ தேவ ஜனமே, அந்த பிசாசு அந்த பாட்டியை விட்டு போனது. அந்த பிசாசு போன அன்று இரவே அவங்க மரித்து விட்டாங்க. தேவ ஜனங்களை, பிசாசோடு நம்ம மரித்திடக்கூடாது. அதனால கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு விடுதலைக்காக காத்திருக்க வைத்தாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், உள்ள பிசாசு இருந்தது. ஸோ தேவ ஜனமே, நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி நமக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது. பிசாசின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய அக்கினி, இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி. அதான் பவுல் சொல்லுகிறார், ஆவியில அனலாயிருங்க. ஸோ நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அக்கினி கூடும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, அதாவது இரும்பும் தேய்ச்சால் என்ன நடக்குது? தீப்பொறிகள் உண்டாகிறது. அந்த நாட்களில் 2 கல்லை எடுத்து உரசுவாங்க, தீ உண்டாகும். நீங்களும் கர்த்தருடைய ஆவியும் உரச வேண்டிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்ம ஆவி அனல் இல்லாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனலாக்குகிறார். ஸோ நம்ம ஜெபிக்கும் பொழுது அனலாக்கப்படுவோம். இந்த வருஷம், இந்த மாசம், இந்த புதிய நாட்கள் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபம் சிங்கத்தை விழுங்கும். ஜெபம் அக்கினி சாலையை அவித்து போடும். துதி எரிகோவை விழுங்கும். துதி கோலியாத்தை வீழ்த்தும். ஜெபிக்கிறவர்கள் செங்கடை கடந்து செல்வார்கள். செங்கடல் பிரியும், யோர்தான் பிரியும், பின்னிட்டு போகும். ஸோ தேவ ஜனங்களை இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது அதுதான். ஜெபிக்கும் பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கும், விடுதலை உண்டாகும். நீங்க தான் உங்க குடும்பத்தில் அக்கினியை ஊற்றப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் மேல அக்கினி இறங்கும், உங்க குடும்பத்துக்குள்ள அக்கினி இறங்கும், உங்க கணவர் மேல அக்கினி ஆண்டவர் போடுவாரு. நீங்க விடாதீங்க. பிசாசு போராடுவான், ஆனா விடாதீங்க. இது ஒரு யுத்தம் தான், வாழ்வா சாமான் யுத்தம். நீங்க நின்னு பாருங்க, விடுதலை உங்களுக்கு தான். விடுதலை ஒவ்வொரு பேரும் விடுதலை அனுபவித்தவங்க கற்ப வேதனைப்பட்டாங்க. சிங்க கபீனா சும்மாவா? எரிகோ விழுறது சும்மாவா?
நடுராத்திரியில் சிறைச்சாலையில் அடிபட்டு கிடக்கிறது சும்மாவா நடக்கும்? பவுலுக்கு பேதுருக்கு ஒரு தூதன் இறங்கினாரே, சும்மா நடந்துச்சா? சிறைச்சாலையில் படுத்திருக்கிறார் பேதுரு. பார்த்தீங்களா? அப்போ ஒரு வேதனை தான். அக்னி ஜாலையில் போனாங்களே சாத்ராக் மேசாக், சும்மாவா? இல்லை, விடுதலை வந்த எல்லாருமே பயங்கரமான பாடுபட்டாங்க. ஆனால் பாடுக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்கிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா, ஜெபிக்கலாமா? ஆண்டு சொல்லுகிறாரு, ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபம் என்ற அரணை எழுப்புங்கள். ஜெபம் என்ற பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் எழுப்புங்கள். ஜெபம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். காலத்துக்கு முன்பதாக உங்க பிள்ளைகளை பிசாசு தொடுகிறதற்கு அதிகாரம் வராது. படித்த பிள்ளைகள் மெண்டலாக கூடிய ஒரு காலத்தில் இருக்கு. படித்த பிள்ளைகள் அப்பா அம்மாவை விட்டுட்டு ஓடிட்டு யார் கூடயோ போகக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த பிள்ளையை நம்பி இருப்பீங்க, அவன் வெளிநாட்டில் போயிட்டு திரும்பி வரவே மாட்டான். கெட்டி கொடுப்பீங்க, அவன் வெளிநாட்டுக்கு போவான், வரவே மாட்டான். அதனால தான் தேவ ஜனமே, ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுப்பாராக. தேவை இல்லாததை உங்க குடும்பத்தை விட்டு வெற்றி எறிவாராக. அதற்கு விட்டு கொடுங்க. அப்பா, தேவை இல்லாததை வெட்டி எறிங்க. நாளைக்கு நான் நடுத்தருல வருகிறதற்கு பிசாசு வைத்திருக்கிற எல்லா தந்திரங்களையும் என் குடும்பத்தை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லுங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கள் உங்களை விட்டு பிரிவார்கள். அந்த குறிப்பிட்ட போராட்டம் உங்களை விட்டு பிரியும். உங்க வார்த்தையில தான் இருக்கு. அப்பா, தேவையில்லாததை என்னை விட்டு எடுங்க, தேவை உள்ளதை என்னோடு இணையுங்கன்னு சொல்லுங்க. தேவை உள்ள நபரை தாங்கன்னு சொல்லுங்க. அப்போ உங்க குடும்பத்துல நல்ல அலையன்ஸ், நல்ல திருமண காரியங்கள் நடக்கும். தேவை உள்ளது வரும், தேவை இல்லாதது போகும். அதற்கு ஜெபமே உதவும். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லா விஷயத்திற்கும் தேவை உள்ள பிசினஸ், தேவை உள்ள படிப்பு, தேவை உள்ள குடும்பம், தேவை உள்ள எல்லா காரியங்களும் வரணும். தேவை இல்லாதது என்னை விட்டு போகணும். இந்த மாசம் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவை உள்ளதை வந்து செய்ப்பார், உங்களோடு இணைப்பார். கர்த்தர் அதை செய்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா. அந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவள் பெருகட்டும், இடம் கொண்டு பெருகட்டும். ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும் உம்மோடு இருக்கட்டும்பா, உங்க கூடவே இருக்கட்டும். எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அதை கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்க கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதம் இன்பமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அருமையான ஆலோசனைகள் உண்டு. ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை நாளைக்கு சந்திக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துவார், எந்த குறைவில்லாமல் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.